Hi everyone, my dear friends. Welcome to our YouTube channel Think to Success. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதே சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் போன கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி தான் நிறையா மாடல்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும்னா ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இருந்தால் தான் சம்ஸ்லாம் போட முடியும். இப்போ என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாமே. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலாங்க? ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ஆர்டர் எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் ஃபார்முலாஸ் பாருங்கள். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதுதான் அனதர் ஒன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா. ஸோ a + b ஹோல் கியூப். இந்த ஸ்கொயருக்கு பார்த்தோம், இப்போ கியூபுக்கு பார்க்கலாமே. அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளை பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா, இந்த 3 பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, ஏபி கூட காமனாக இருக்குது. அப்போ 3 × a + b × ab கூட நம்ம சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab × a + b. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம். இதுவும் ஈஸி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை ஃபார்முலா. ஸோ இந்த a + b ஹோல் கியூபுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஃபார்முலா. ஸோ ஃபோர்த்து a - b ஹோல் கியூப். a - b ஹோல் கியூப் த சேம் ஃபார்முலா தான். ஸோ a கியூப் ப்ளஸ் a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b மைனஸ் 3ab ஸ்கொயர் a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஸோ இந்த ஃபார்முலாஸை பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஆல்டர் மாறி மாறி வரும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த a - b ஹோல் கியூப் ஃபார்முலா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் சிம்பிளை பண்ணி என்ன பண்ணலாம்னா a கியூப் மைனஸ் b கியூப், இதில் 3ab காமனாக எடுத்துகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம யூஸ் பண்ணிக்கிங்க அப்படியே. நெக்ஸ்ட் அனதர் ஃபிஃப்த் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதோட ஃபார்முலா. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா, ஸோ a + b × a - b. ஸோ ab எல்லாமே வேரியபிள்ஸ் தான். இதில் ab எல்லாமே வேரியபிள்ஸ், நமக்கு தகுந்த மாதிரி வேல்யூ abக்கு அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் அனதர் இன்னொரு ஃபார்முலா பாருங்கள், சிக்ஸ்த்து. a + b + c ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் 3 டேர்ம் இருக்குது. இப்போ 3 டேர்முக்கு அதே ஃபார்முலா நம்ம எழுதலாமே. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2 டைம்ஸ் ஆஃப். இப்போ ஒவ்வொரு வேரியபிள் தனித்தனியாக எடுத்துருமா, இப்போ ரெண்டு ரெண்டாக சேர்த்து எழுதிக்கலாமே. இப்போ ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஸோ இது அனதர் ஒரு ஃபார்ம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறையா சம்ஸ் போடலாம். இன்னும் கூட வாங்க, இன்னொரு 2-3 ப்ராப்ளம்ஸ் நம்ம எழுதிக்கலாமே. ஸோ ஸ்கொயரு கியூபு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a + b ஹோல் கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதை இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கலாமே. sum of first n natural number. sum of first n natural number. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் இயலெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ n வரைக்கும் உள்ள இயலெண்களோட கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். ஸோ n × n + 1 / 2. Next another one form. The sum of
first n natural number. அதே same இன்னொரு problem, sum of square of first n natural number, another problem. So sum of square of n natural number. அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ n into n plus 1 2n plus 1 divided by 6. இது another one formula. Next, இப்போ sum of square of n natural number பார்த்தோமா, அதே மாதிரி sum of cube of n natural number, another one formula. Sum of cube of n natural number. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ n into n plus 1 divided by 2 whole square. முக்கியமாக நீங்கள் இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதிலேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்போம். a plus b whole square, a minus b, இந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் சம்ஸ் போட முடியாது. வாங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 75,983 into 75,983 minus 45,983, அதே மாதிரி 45,983 divided by 30,000. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. என்னென்னா இங்கே 75,983, 75,983, அதே தான் இங்கே 45,900. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ டினாமேட்டர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே 30,000 இருக்குது. அப்போ டினாமேட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பர்ஸ் வர மாதிரி சேஞ்ச் பண்ண எழுதி முடியுமா? அப்படி சேஞ்ச் பண்ண எழுத முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன நீங்கள் இதுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஃபார்முலாஸை சிம்பிளிஃபை பண்ண தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதில் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போதும். ஈஸியாக அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது, ஸோ 75,983 into 75,983, சம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் 45,983 into 45,983. ஓகேங்களா? இப்போ டினாமேட்டர் செக் பண்ணுங்கள் 30,000. அப்போ இந்த நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இதோட சிம்பிளை ஃபார்ம் ஏதாவது எழுத முடியுமா? அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 75,983 மைனஸ் 45,900. ஸோ இதை நீ இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இந்த 30,000 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 3 3 0, அப்போ 8 minus 8 0, 9 minus 0, 5 minus 0, 7 minus 4 3. அப்போ இங்கே 30,000 வந்துச்சான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே 2 நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த 2 நம்பர்ஸ்க்கு பதிலாக ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாமே. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா a equal to 75,983 எடுத்துக்கோங்க. அதே மாதிரிங்க b equal to 45,983. இவ்வளோ தான். இப்போ ஃபார்முலாஸ் ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா? அப்போ இங்கே நீங்கள் அதை அப்ளை பண்ண, இங்கே பாருங்க a இருக்குது, இது எல்லாமே b. அப்போ இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறனால இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் இதை என்ன பண்ணலாம், பின்னு எடுத்துருக்கிறீங்களா, வேணாங்களேட் a b equal to 45,983. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், b ஸ்கொயர் டிவைட் பை, இப்போ இதை a, இதை b, இப்போ a மைனஸ் b. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ண முடியுமா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் தான். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? இப்போ நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவை. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b டிவைட் பை a மைனஸ் b. இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், a மைனஸ் b கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a ப்ளஸ் b. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே 2 நம்பரை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணி ஸோ சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோமா. அப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா, இதுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவும் பியும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஹோல் சம்முக்கு உண்டான ஆன்சர் அதுதான். இப்போ a ஈக்குவல் என்ன இருக்கீங்க, 75,983, இங்கே 45,900. இது ரெண்டையும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ, ஸோ தேர்ஃபோர்
a plus b equal to 75,983 plus 45,983. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் கிவன் கொடுத்துருக்குற அந்த ப்ராப்ளமோட வேல்யூ. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 3 6 8 plus 8 16 ரிமைண்டர் 1, இப்போ 9 18 19 ரிமைண்டர் 1, இப்போ 10 11 ரிமைண்டர் 1, இப்போ 7 11 12. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை. ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டதெல்லாம் போட்டு சப்ட்ராக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலா அல்ஜிப்ராவோட ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் 343 இன்ட்டு இது ஒரு 3 டைம்ஸ் இருக்குது, 111 ஒரு 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ டினாமேட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸு, இங்கே ஒரு 2 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸ் தான் இருக்குது. இதே ஃபார்முலா டைப்பில் எழுத முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணுங்கள், அங்கே என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஏபியோட வேல்யூ அப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்லி 2 நம்பர்ஸ் தான். அதை என்ன பண்ணிக்கலாம், a ஈக்குவல் டு 343ன்னு எடுத்துக்கலாம், b ஈக்குவல் டு 130. இதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ எப்படி எழுதலாம்? அந்த கொஸ்டினில் 340 ஒரு 3 டைம்ஸ் வருது. அப்போ எப்படி எழுதலாம்னா இதை a கியூப்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 113 அது ஒரு 3 டைம்ஸ் இருக்கா, அப்போ b கியூப்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 343 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலுங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 343 ஏன்னு எழுதிருக்கீங்களா, அடுத்து 130 b ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பி ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் மட்டும் சிம்பிளை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஒரு ஃபார்முலா இருக்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? அப்போ ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவே அனதர் ஒன் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, பட் ஸ்பேஸ் இல்லாதனால நான் விட்டுட்டேன், பட் நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததிங்க டினாமேட்டரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள், இந்த ஹோல் டைம் அப்படியே கேன்சல் ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ ஒன்லி என்ன மட்டும்தான் வருக்குங்க, ஏ மைனஸ் பி தான் வருது. அப்போ என்ன பண்ணலான்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 343 மைனஸ் 103 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 0, 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 3, இப்போ 3ல 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 230. ஸோ ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ இவ்வளோவும் என்ன பண்ணுவோம், ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர். இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபா, இங்கே ஏ கியூப் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ இது இந்த ஃபார்முலாவில் இந்த டேர்ம் வரும், அப்போ கேன்சல் பண்ணி ஏ மைனஸ் பி மட்டும் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிரும். வாங்க இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ இஃப் a square plus b square, third problem, equal to 1 a square plus b square equal to 117 and ab equal to 54, then find the value of a minus b divided by a plus b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, இங்கே கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, a square plus b square, இங்கே abன்னு இருக்குது, இதிலிருந்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ a minus b a plus b வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னென்ன ஃபார்முலா தெரியும்னா, இப்போ ஏ மைனஸ் பி ஒரு டேர்ம் தப்போ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்புறம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே க்யூபு அதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டால் ரொம்ப லென்த்தாக வரும். இங்கே வந்து ஈஸியாக நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்யூஷனில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏ ஸ்கொயர்
plus b square equal to 117 and ab equal to 54. இப்போ a minus b whole square formula எழுதுங்களே. அப்போ a minus b whole square equal to a square plus b square plus minus 2ab. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ கிவன் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அது அப்படியே நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுங்க. இப்போ a plus b a square plus b squareக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் 107 மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஏபியோட வேல்யூ 54. அப்போ இதை 2 ஆல் ப்ராடக்ட் பண்ணும். 2ab அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு எப்படி அர்த்தம். அப்போ 54 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 800. ஓகேவா. இப்போ 117லேருந்து 108 வந்து என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே 17லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 9 கிடைக்குமா. இப்போ 117லேருந்து 9. இப்போ 119 minus 108. இப்போ 54 into 2 108. அப்போ 17 9. ஓகேவா. இப்போ a minus b whole square equal to 9 வருது. நமக்கு இங்கே என்ன வேணும் a minus b தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லை. இப்போ ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா a minus b மாறும். அப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும் 9க்கு ஸ்கொயர் ரூட்டு 3. 3 வந்து 2 டைம்ஸ் ரெண்டு தடவை பெருக்குனிங்கன்னா 3 into 3 9ன்னு கிடைக்கும். அப்போ 9 9ஓட ஸ்கொயர் ரூட்டு 3 தான். அப்போ a minus b ஈக்குவல் டு 3ன்னு வருது. ஸோ a minus b ஈக்குவல் டு 3. அடுத்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாங்க a plus b. அப்போ a plus b வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதே ஃபார்முலா தான். ஸோ a plus b whole square equal to a square plus b square plus 2ab. ஓகேங்களா. இப்போ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a square plus b squareக்கு வேல்யூ 170 ப்ளஸ் 2abன்னு இருக்குது. அப்போ 2abனா 2 டைம்ஸ் ஆஃப் ab. அப்போ 54 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 108. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 8னா 15 ஆட் பண்ணுறப்ப 15னா இங்கே 2 இங்கே 2. அப்போ a plus b whole square equal to 225. அப்போ இதுக்கு a plus b மட்டும் வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட்டு தான் எடுக்கணும். அப்போ 225க்கு ஸ்கொயர் ரூட் என்ன. அப்போ a plus b equal to 225. இப்போ 225 எந்த நம்பர் ரெண்டு தடவை ப்ராடக்ட் பண்ணால் 225 வரும் 15. இப்போ a plus b equal to 15. ஓகேங்களா. இப்போ நம்ம பாருங்க கண்டுபிடிச்சிட்டோமா a plus b கண்டுபிடிச்சிட்டோம். a minus b இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ a minus b a plus b இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ a minus b வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு இருக்கு. டிவைட் பை a plus b 15. இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். 1 டைம்ஸ் வரும் இது 5 டைம்ஸ். இப்போ 1/5 a minus b டிவைட் பை a plus b. ஸோ ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரியில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் 1/5ன்னு ஆன்சர் கிடைக்குது. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது 1 செகண்ட் கூட ஆகும். ஓகேவா. வாங்க இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ 856 ப்ளஸ் 167 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 857 மைனஸ் 167 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 856 2 டைம்ஸ் ப்ளஸ் 167 2 டைம்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஃபார்முலாஸ் ஞாபகப்படுத்திக்கிங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்க 2 நம்பர்ஸ் தான். அதை ஏன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏ வந்து 856 எடுத்துக்கோங்க. பி வந்து என்ன எழுதிக்கலாம் 167 எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ இங்கே அப்ளை பண்ணி பாருங்க என்ன வந்துடுதுங்க a ப்ளஸ் பி. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வருது. அதுக்கப்புறம் இங்கே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். a minus b whole square divided by இங்கே என்ன இருக்கு
856 2 டைம்ஸ் இருக்குதா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே a ஸ்கொயர்னு எழுதிக்கங்க ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 167 2 டைம்ஸ் இருக்கா, அதை வந்து b ஸ்கொயர் அப்படின்னு எழுது. ஓகேங்களா, இதுதான். இப்போ இந்த ஃபார்முலாவை சிம்பிளை பண்ண முடியுமா? பண்ணலாமே. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலாங்க? ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைட் பை இதை நீங்கள் இன்னும் பண்ண வேணாம். இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாமே. ஓகேவா? இப்போ இதாவது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 2ab கேன்சல் ஆயிருமா? வெறும் நியூமரேட்டர் என்ன இருக்குது? a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் இருக்குது. இப்போ b ஸ்கொயர் இப்போ 2b ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ டேர்ம்ஸ் ஏதாவது கேன்சல் ஆகும் பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் என்ன தான் இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணால் 2 தான். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் இது ஆன்சர் அப்ளை பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே a வேரியபிள்ஸ் எல்லாமே என்னவாச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஒன்லி கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும். அப்போ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் அடிஷன் மல்டிப்ளை இந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை. ஃபார்முலாவை அப்படியே சிம்ப்ளை பண்ணுங்கள், டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 தான் இருக்குது. அப்போ ஆன்சரே என்ன தான் இந்த கொஸ்டினுக்கு 2 தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினை நீங்கள் ஃபார்முலாவை சிம்ப்ளை பண்ண தெரிஞ்சாவே போதும். ஓகேவா? இது நீங்கள் கொடுத்துருக்கிற கொஸ்டின் நமக்கு டேபிள்ஸ்லாம் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஏன் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுனாவே ஈஸியாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா டேபிள்ஸ் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் போடுறதுக்கு முடியாதனால ஜஸ்ட் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சுனாவே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அப்ளை பண்ணுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, சிம்ப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணும், உட்காந்து மெமரி ஃபார்முலாஸ் மெமரி பண்ணாவே போதும், டேபிள்ஸ்லாம் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.